ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லோம்பெனஸ் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஜேட் பிளான்ட்டு. இதை லக்கி பிளான்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ட் என்று கூட சொல்லுவாங்க. வீட்டில் இந்த செடியை வச்சா அதிர்ஷ்டம், பாசிட்டிவ் எனர்ஜி, பணம் கொட்டும் என்னெல்லாம் சொல்கிறாங்க. பணம் கொட்டுமோ இல்லையோ, இதை சரியாக கவனிக்கலைன்னா இதோட இலை தான் கொட்டும். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஜேட் பிளான்ட்டு எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது என்று பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த செடி வளர வளர இந்த செடியோட தண்டு கொஞ்சம் தடியாகும். அதனால இந்த செடி ஒரு மினி பான்சைன்னு கூட சொல்லுவாங்க. கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் இந்த செடி ரொம்ப நல்லா இருக்குது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த பிளான்ட் வளர்க்குறதுக்கு 2 விதம் இருக்குது. சின்னதாக கொம்பு வெட்டி வச்சும் வளர்க்கலாம், இலை வச்சும் வளர்க்கலாம். கொம்பு வெட்டி வச்சுட்டாக்கா சீக்கிரமாகவே வரும். அதனால நான் கொம்பு தான் எடுத்து இன்றைக்கி வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் முத்தலான களை இந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் 4 களை எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி இந்த போட்டில் தான் வைக்க போகிறேன். என்னோடய போட்டில் ஹோல் பெருசானதுக்குனாலே நான் இதில் கொஞ்சம் வைக்கோல் வச்சு மண்ணை கொட்ட போகிறேன். நான் செம்மண் தான் போட்டிருக்கேன். செம்மண் கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணி வைங்க. செடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனாலே நான் வீட்டில் செம்மண் வாங்கி ஸ்டோக்கு வச்சுருக்கேன். இந்த மண் ஈரம் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த கிளை உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இந்த கிளையிலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு அதோட லீஃபுங்களை தனியாக எடுத்துடணும். ஏன்னா இதுலேருந்து தான் நமக்கு வேர்கள் இறங்கும். ஒரு 4-5 பீஸாக வச்சுட்டாக்கா வளர்ந்து வந்த பிற்பாடு நல்ல புஷ்ஷியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன களை எடுத்து நட்டது தான் நான் அந்த ஒரு சின்ன போட்டில் இருக்கிறது. இந்த போட்டு காலியாக இருந்தது. சரி, இது மேலே தான் எடுத்து வச்சு செட் பண்ணி காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு. இங்கே வச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு இங்கே எடுப்பாக தெரியல. அதனால நான் வேறு இடத்துல மாற்றலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சன்லைட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் நான் வேறு இடத்துக்கு மாற்றலாம்னு நினச்சிட்ருக்கேன். இந்த செடி ஒரு சின்ன கிளை தான் வச்சேன் நான். அதுவும் இவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இதை நான் சரியாக வைக்கணும். அது அப்புறமா ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டோன் அமேசானில் வாங்கினது. ரொம்ப பெருசாகவே இருந்தது, அழகாக இருந்தது, ஷைனிங்காகவும் இருந்தது, அழகாக இருந்தது அதுக்குள்ளே போடுறதுக்கு. இதோட ரேட்டும் நான் வேறு வீடியோவில் காட்டியிருக்கேன். இங்கே வச்ச பரப்பாடி செடி எடுப்பாகவே தெரியுது. இதுக்கு தேவையான வெளிச்சமும் இந்த இடத்துல கிடைக்குது.
இந்த செடி வளர்க்க டிப்ஸ் என்னென்னாக்கா, இந்த செடி 3லேருந்து 4 மணி நேரம் வெயில் படுற பாகத்தில் தான் வைக்கணும். இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. மண் நல்லா ட்ரை ஆன பிற்பாடி தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதோட இலைகள் தண்ணி நல்லா சேர்த்து வச்சுருக்கும். மழைக்காலம் வரும்போது தான் இந்த செடி நான் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறது. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஜேடு செடி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.